Hello everyone, welcome to my channel. 10th Maths, Chapter 1 Relation and Functions, Example 1.5. The arrow diagram shows the relationship between the sets P and Q. Write the relation in set builder form, roster form, what is domain and range of R. So questionல என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு arrow diagram ஒன்று கொடுத்திருக்காங்க. சரிங்களா, arrow diagram. இந்த ஆரோ டயக்ராம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Pன்னு ஒரு செட்டு, Qன்னு ஒரு செட் இருக்கு. சரியா? ஸோ Pல 5, 6, 7 and 8ன்றது எலமெண்ட்ஸ், Qல 3, 4, 5ன்றது எலமெண்ட்ஸ். இந்த ரெண்டு செட்டையும் வச்சு ஆரோ டயக்ராமும் கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லயே. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ரோஸ்டர் ஃபார்ம்ல டொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்ன, என்னென்ன வரும் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செட் பில்டர் ஃபார்ம். சரியா? சோ கொடுத்திருக்கிற இந்த செட்டை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், செட் பில்டர் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், செட் பில்டர் ஃபார்ம் ஆஃப் எதோட செட் பில்டர் ஃபார்ம், ஆர். ஆர்ன்றது ரிலேஷன் அர்த்தம். சரிங்களா? அதாவது பியும் கியூவும் நம்ம ரிலேட் பண்ணி எழுத போறோம். அதனால இதை என்ன சொல்றோம், ரிலேஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப எதோட செட் பில்டர் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும், ஆரோட செட் பில்டர் ஃபார்ம். ஆர் ஈக்குவல் டு, இப்போ செட் பில்டர் ஃபார்ம்னா நம்ம ரெண்டையும் என்ன பண்ண போறோம், ரிலேட் பண்ணி எழுத போறோம். எப்படி ரிலேட் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் இப்போ பி இருக்கா, பீன்ற செட்ல உள்ள எலமெண்ட்ஸுக்கு ஒரு பேர் வைக்கணும். இப்போ இங்க 5, 6, 7, 8ன்னு இருக்கு. இதுவே சப்போஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா, தெரியாத நம்ம அன்னோனுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு வேரியபிள் செட் பண்ணுவோமா. சோ இதுக்கெல்லாம் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன், இதுக்கெல்லாம் ஒய்ன்னு கொடுக்குறேன். ஓகே, அப்போ எக்ஸ் கமா ஒய், ஏன்னா இந்த ரெண்டு செட் இருக்குல்ல. சோ எக்ஸ் கமா ஒய். அடுத்தது ஒய் ஈக்குவல் டு, அதாவது ஒய்ன்றது இதுவா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இது ரெண்டுக்கான ரிலேஷன் கண்டுபிடிக்க போறோம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூன்னு சொல்லலாமா, எக்ஸ் மைனஸ் டூ. ஏன் அப்படின்னா, இப்ப இது எக்ஸ்ன்னு சொன்னேன், இது ஒய்ன்னு சொன்னேன். சோ ஒய்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, எக்ஸ் மைனஸ் டூ. சோ எக்ஸ்ல இருக்கிற எலமெண்ட்ஸ 2 ஆல மைனஸ் பண்ணா நமக்கு ஒய் கிடைக்குது அப்படின்றத இதோட மீனிங். ஓகே, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ. therefore x belongs to p, y belongs to q. சரியா? x எல்லாம் எதுல இருக்குன்னு சொல்றாங்க, belongs to p, p ல இருக்கு. p ன்ற செட்ல, y எல்லாம் எந்த செட்ல இருக்கு, q ன்ற செட்ல இருக்கு. சோ செட் பில்டர் ஃபார்ம்னா இந்த மாதிரி எழுதணும். சிம்பிளா சொல்லணும்னா ஃபார்முலா மாதிரி எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஃபார்முலா மெத்தட்ல எழுதணும். சோ இதுதான் என்னது, செட் பில்டர் ஃபார்ம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் எழுதியிருக்கேன்ல, இதுல எதுலயுமே தியரி இருக்காது. ஓகேவா? அதாவது எழுதுற மாதிரி எதுவுமே இருக்காது. என்ன இருக்கு, வேரியபிள்ஸ் இருக்கு, ஃபார்முலா மாதிரி இருக்கா. நம்ம என்ன பண்ண, தியரி மாதிரி இஸ், வாஸ், த, ஹேவ் அந்த மாதிரிலாம் எதுவுமே போட்டு எழுதாம ஃபார்முலா மாதிரி எழுதணும். எப்படி வந்து கியூல இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம டிஃபைன் பண்ணலாம், ஓகேவா, அப்படின்றத நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரோஸ்டர் ஃபார்ம். சோ இந்த ரோஸ்டர் ஃபார்ம் சொன்னா என்ன, ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்லலாம். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னன்னா, இங்க நம்ம எக்ஸ் கமா ஒய் போட்டோமா, சேம் திங் தான். எக்ஸ் கமா ஒய். எக்ஸ்ன்றது எதை குறிக்குது, 5. ஒய்ன்றது எதை குறிக்குது, 3. ஓகேவா? ஏன்னா இங்க 5க்கும் 3க்கும் தானே நான் ரிலேட் பண்ணிருக்கேன் ஆரோ டயக்ராம் போட்டு. அப்போ 5, 3. சோ எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் கமா ஒய். அந்த மாதிரி என்ன பண்ணணும், எத்தனை ஆரோ கொடுத்துருக்காங்களோ ஆரோ டயக்ராம் என்ன பண்ணணும், அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கமா போட்டு எழுதணும். சரியா? 5, 3 எழுதியாச்சு. அடுத்தது 6, 4, அடுத்து 7, 5. சோ இதுதான் என்னது, ரோஸ்டர் ஃபார்ம். சோ ஃபைனலா என்ன கேட்டிருக்காங்கன்னா, டொமைன் கேட்டிருக்காங்க இல்லையா, டொமைன் அண்ட் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டொமைன் ஆஃப் ஆர். ஆர்னா என்னது, கொடுத்திருக்கிற இந்த ரிலேஷன்ல இருக்கிற, ஓகேவா, நம்ம செட்டுன்னு சொல்லக்கூடாது, இந்த ரிலேஷன்ல இருக்கிற டொமைனை கண்டுபிடிக்கணும். சரியா? டொமைன்னா என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஆமா தானே? அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், அதுல இருக்கிற எலமெண்ட்ஸ் எழுத முடியும். உங்க புக்ல, டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 7ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்திருப்பாங்க. சரியா? டொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்ன அப்படின்ற டெஃபினேஷன் கொடுத்திருப்பாங்க. கூடவே கோடொமைனும் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அது நெக்ஸ்ட் இனி வர ஃபர்தர் சம்ஸ்ல நம்ம அதை பத்தி பார்ப்போம்.
நான் ஃபர்ஸ்ட் டொமைன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் ரேஞ்ச்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா இங்க கேட்டிருக்க சம்ல டொமைன் அண்ட் ரேஞ்ச் தானே இருக்கு. சிம்பிள்மா. இப்போ பி செட் இருக்கா, இது பி செட் இருக்கா, இதுல இருக்கிறதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம், இதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் டொமைன்னு சொல்லிடலாம். சரியா? பி செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் டொமைன்னு சொல்லலாம், கியூ செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் கோடொமைன் சொல்லலாம். அடுத்தது ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். சரியா? எங்க இருந்து வருது. ஓகே, சோ பி செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் டொமைன் சொல்லணும், கியூ செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் கோடொமைன் சொல்லணும், ரேஞ்ச் சொல்லணும். சப்போஸ் இங்க ஏ பி கொடுத்திருந்தாங்கன்னா ஏ செட்ல இருக்கிறதெல்லாம் டொமைன் எலிமெண்ட்ஸ், பி செட்ல இருக்கிறதெல்லாம் கோடொமைன் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? கிளியரா? உங்க புக்ல ஒரு டெஃபினிஷன் ஒண்ணு கொடுத்திருப்பாங்க பாருங்க, பேஜ் நம்பர் 7 சொன்னா, சோ அதுல ஒரு டெஃபினிஷன் இருக்கும். டொமைன் அப்படின்னா R is a subset of A. அதாவது டொமைன், இந்த ரேஞ்சோட டொமைன் எப்படி இருக்கும்னா இஸ் a subset of A. இங்க P இருக்கிறதுனால subset of P. சரி, நான் A Bன்னு சொன்னா இப்ப நம்ம A Bன்னு பேர் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு. சோ புக்ல எக்ஸாம்பிள்ல A Bன்னு கொடுத்திருப்பாங்க, அதனால டொமைன்னா இஸ் a subset of, இப்படி போட்டா சப்செட்னு அர்த்தம். அதாவது டொமைன் அப்படின்னா ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கு பேர் தான் என்னது, டொமைன். இதுக்கு மீனிங். சரியா? நெக்ஸ்ட் இப்போ ரேஞ்ச் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இஸ் a subset of B. ஓகே, இந்த சம்ல கியூன்னு சொல்லணும். ஓகே, ஸோ இதுக்கான டெஃபினேஷன் தான் உங்க புக்ல கீழே பாத்தீங்கன்னா ஒரு இல்லுஸ்ட்ரேஷனும் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க அழகா. சரியா? ஸோ இப்போ டொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்ன, கோடொமைன்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், டொமைன் ஆஃப் ஆர். இப்ப கொடுத்திருக்கிற இந்த ரேஞ்ச் இருக்கா, சோ அதோட டொமைன் என்னன்னு எழுதணும். என்னென்ன டொமைன் என்ன வரும், 5 6 7, 5 6 7. அண்ட் ஒன் மோர் திங், ஏன் நம்ம 8 எழுதல அப்படின்னா அதுக்கான கோடொமைனோ இல்ல ரேஞ்சோ எதுவுமே கிடையாது. 8 பார்த்தா அதுக்கான ரேஞ்ச் இங்க இல்ல. ஆமா தானே? அதுக்கான எலமெண்ட்ஸ் எதுவுமே கியூ செட்ல இல்ல. அப்போ அதை எழுதக்கூடாது. எதுக்கெல்லாம் இப்ப இங்க கொஸ்டின் இருக்கு, ஆன்சர் இருக்கு, கொஸ்டின் இருக்கு, ஆன்சர், கொஸ்டின் ஆன்சர் இருக்கா அப்படிங்க வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணணும், இதுக்கு ஆன்சர் இல்லை, சோ அதை விட்டுருங்க. இப்ப இதை மட்டும் தான் என்ன பண்ணணும், எழுதணும். ஓகே, அடுத்தது ரேஞ்ச் கேட்டிருக்காங்களா? சோ ரேஞ்ச் ஆஃப் கொடுத்திருக்கிற ரிலேஷன். ஓகேவா? ரேஞ்ச் ஆஃப் ஆர் அப்படின்னா 3 4 5, 3 4 5.